ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 2 tier 2 kg கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளூயி தீம். ஸோ இந்த கேக்கை எப்படி நம்ம பண்ணேன், என்ன 10 சைஸ் நான் யூஸ் பண்ணேன், இந்த ஆர்டர் எப்படி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோம், இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து போக போக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இது பேக்கிங் நீங்கள் புதுசாக ஒரு எந்தூசியஸ்ட்டாக வீட்டுக்கு பண்ணாலும் சரி, ப்ரொஃபஷ்னலாக பண்ணாலும் சரி, இது மாதிரி நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக வந்து 8 inch டின் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2 8 inch டின் ஃபார் பாட்டம் பேஸ்னு எடுத்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2 kgsங்கும் போது ஒரு 1.5 kgs வந்து ஒரு 1.5 இல்லை 1.5க்கு கொஞ்சம் கம்மியாக வந்து கீழே இருக்கும், 3/4 கிலோ வந்து மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நம்ம வந்து 5 inch டின் வந்து நம்ம 2 எடுத்துக்க போகிறோம். எதுக்கு நம்ம 2 எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈவனாக வந்து உங்களுக்கு பேக் ஆகும் அண்ட் வேஸ்டேஜுமே கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால தான் வந்து நம்ம 2 டின்னில் போடும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்னோட ரிசல்ட்ஸு. ஸோ அதுக்காக தான் நான் எப்போவுமே 2 டின்ஸ் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கான பேட்டரை வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் அது எவ்வளோங்கிறது வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் வேற ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ பட்டர்ஸ்காட்ச்க்கான ப்ரலைன் பட்டர்ஸ்காட்ச் சாஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் டேவே வந்து பேக்கிங்கு ப்ரலைன் எல்லாமே வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன். நான் எப்போவுமே ப்ரீவியஸ் டே மோஸ்ட்லி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அசம்பிளிங்கும் ஃப்ராஸ்டிங் மட்டும்தான் நான் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஏன்னா எல்லாமே ஒட்டுக்காக பண்ணும்போது கொஞ்சம் மெஸ்அப் ஆகிடும், இல்லை வேறு ஏதாவது ஆர்டர் வந்தாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இதுக்கு நான் வந்து ட்ரம் போர்டு நான் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் போர்டே போதும், பட் நான் ட்ரம் போர்டு வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் 2 kg வெயிட்டுங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ராஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட்டர்ஸ்காட்ச் வந்து சுகர் சிரப்பில் கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் கொஞ்சம் நம்ம போட்டிருக்கோம், மில்க் ஷேக் எசன்ஸ் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பட்டர்ஸ்காட்ச் க்ரீம் வந்து போட்டுட்டு அது மேலே சாஸ் போட்டு நல்ல ப்ரலைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ப்ரலைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாதாம் அண்ட் கேஷ்யூ ரெண்டுமே எடுப்பேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர்லேயும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு க்ரம் கோட் எல்லாமே வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்து நம்ம வந்து செட்டிங்க்கு போட்டுடுறோம். ஏன்னா நான் வந்து அந்த டயர் வந்து உடனே வந்து நான் ஸ்டாக் பண்ண மாட்டேன். ஸோ முந்தின நாளே வந்து ஃப்ராஸ்டிங்கெல்லாம் பண்ணி நல்லா செட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் 2 tier பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் டேவே பண்ணி நல்லா ஓவர் நைட் செட் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அது கூடவே இன்னொரு கேக்கும் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் முந்தின நாளே. இது வந்து ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 போல் கேட்டிருந்தாங்க. ஸோ முந்தின நாளே எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நான் ஃபைனல் கோட்டிங் நான் வந்து கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு நல்ல 4 டவல்ஸ் வந்து சுற்றி செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே வந்து இன்னொரு கேக் வரும். இது வந்து டால் கேக் இல்லை, பட் ஸ்டில் நம்ம இன்னொரு கேக் டியர் பண்ணுறதுனால எப்போவுமே டவல்ஸ் கொடுத்து செட் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ வந்து நல்லா உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகுங்கிற ஒரு டென்ஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் போல் இங்கே லோக்கலில் தான் வந்து நம்ம கொடுத்தோம். ஸோ அதனால் அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ எப்போவுமே வந்து நல்லா ஸ்டாக் பண்ணிவிட்டு நல்லா உள்ள சப்போர்ட் கொடுத்துட்டு நல்லா செட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இப்போ வந்து மேல் லேயரும் வந்து பண்ணிக்கிறேன் 5 inch லேயர். ஸோ ஆஸ் யூஷுவல் க்ரம் கோட் பண்ணதை வந்து நம்ம மெயின் கோட் வந்து நம்ம கொடுத்துட்டு போகிறோம். ஸோ ஒயிட் கலரில் தான் வந்து நம்ம மெயின் இது இருக்க போது. அதுக்கப்புறம் ப்ளூவில் வந்து நம்ம பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ நல்லா செட் ஆகணும். ஸோ செட் ஆகாமையே நீங்கள் எல்லா கலர்ஸ்லேயுமே ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்மட்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராசஸ்லேயுமே வந்து நல்லா செட் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு போங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ இதுலேயுமே நல்ல சப்போர்ட் எல்லாமே நான் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம போர்ட் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போட்டுற போகிறோம். ஸோ செட்டிங் இஸ் தி கீ ஃபார்
ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து ப்ளூ பார்டர் கொடுத்துடலாம். இது வந்து ஆக்சுவலி கஸ்டமர் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பர்ஃபெக்ட் சுகர் லெவல் எல்லாமே நல்லா இருக்குனாங்க. ஒன்லி திங் இந்த ப்ளூ கலர் தான் வந்து கையில் கொண்டு ஒட்டிச்சு கொஞ்சம் கலர் மட்டும் அதிகம்னாங்க. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஒரு ட்ராப் தான் நான் வந்து போட்டிருக்கேன். பட் என்னென்னா அந்த கலரே வந்து ரொம்ப இன்டென்சிஃபையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்னை ரெகுலராக பார்க்குறவங்கன்னா தெரியும், நான் யூஸ்வலாக வந்து கலர்ஸ் எனக்கு அவ்வளோவா வந்து போட மாட்டேன். கஸ்டமர்ஸ்கிட்டையும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கலர் வந்து வேணாம்னு சொல்லிட்டு. பட் சில கலர்ஸ் வந்து நம்ம ஒரு ட்ராப் தான் போட்டிருப்போம், பட் அது வந்து ரொம்ப கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் வந்து இதையும் நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமேல் தான் நம்ம வந்து ஸ்டாக் பண்ணணும். நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம எடுத்து ஸ்டாக் பண்ணியாச்சு. ஸோ 3 இன்ச் நம்ம கேப் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே கேப் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ 8 and 5 இன்ச் நம்ம வச்சுருக்கோம். 8 and 6 கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இஃப் யூ ஆர் திங்கிங் ஃபார் ஸ்டாக்கிங். பட் 3 இன்ச் நீங்கள் விட்டிங்கன்னா கொஞ்சம் நடுவில் ஏதாவது ஃபிகரின்ஸ் எல்லாம் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம லைட்டாக வந்து அந்த இடத்த கேப் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்படி தான் அந்த மெயின் பிக்சர்லேயும் இருந்தது. ஸோ அது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து காம்பினேஷன். பட் சிங்கிள் லேயரில் வந்து நம்ம பண்ணியிருந்தாங்க. நம்ம கஸ்டமர் கொடுத்த ரெஃபரன்ஸ் பிக்சர். பட் நம்ம வந்து அது வந்து ஒரு 1 kgனா நம்ம அந்த அளவுக்கு பண்ணியிருந்துருக்கலாம். 2 kgயாக இருக்கிறதுனால எனக்கு 2 டயரில் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் 2 kgs நம்ம 1.5 kgsலேருந்தே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சூன் 1 kgலேயே எப்படி 2 tier பண்ணுறதுங்கிறதும் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறமேலு நம்ம 1 kgலேயே 2 tier கேக்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் நமக்கு இருக்கும். இது வந்து 2 kgங்கும் போது தாராளமாக நம்ம வந்து 2 tier பண்ணலாம். ஸோ அதனால் வந்து 2 tierலேயே நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த 1 tier வந்து அப்படியே 2 tier வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ப்ளூ ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கான்செப்ட். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு சாரி. ஸோ இங்கே எப்போ பார்த்தாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ப்ளூ தீம்க்கான கட் அவுட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இப்போ அந்த இதில் வந்து நம்ம 1-2 வந்து நம்ம கேக்கோடைய ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜஸை மட்டும் ஒரு ஃபாண்டன்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம கட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணணும். டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து அந்த ஷீட் அந்த டேரெக்டாக டச் கான்டாக்டில் வரும். அண்ட் இன்னொன்று வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கிளியறதுக்கு அந்த மாதிரிலாம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேக் வந்து வெட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா எப்போவுமே நான் ஃபாண்டன்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணுவேன்.